வணக்கம் மிஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ப்ரெஃப்ளெக்ஸ். நான் தான் பிரைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன், நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஜிம்மினுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸ்பைசி கிமிச்சி. ஸோ இது வந்து இந்தியா அண்ட் கொரியா அந்தமாரி உள்ள ஒரு ஸ்டோரி. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நான் அந்தமாரி முன்னே ட்ரை பண்ணதில்லை, உங்களுக்கே தெரியும். அண்ட் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். எப்படி வரப்போகுதுன்னெலாம் எனக்கு தெரியல. அண்ட் என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன், சரியா? அண்ட் இன்ஸ்டா லிங்க் கீழே இருக்குது. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இமேஜின் யுவர் செல்ஃப். அதுக்கு முன்னாடி குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். உங்கள் ஃப்ரெண்ட், அதாவது உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் லியா, அவள் தான் சவுத் கொரியா போய் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. நீங்கள் இந்தியாவில் தான் இருக்கீங்க. அண்ட் அங்கே தான் ஜிமினை லியா மீட் பண்ணியிருப்பா. அப்போது ஜிமினும் லியாவும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களையும் ஜிமினுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு நீங்கள் 2 பேரும் பேச ஆரம்பித்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. இது போதும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் தான் லியா கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. சொல்லடி, அப்புறம் என்ன? சரி, அப்புறம் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். என்ன ஜிமின் கிட்டே பேசலையா என்ன நீனு? ஆமாம், பேசல, சண்டை. ஏய் ஏண்டி? ஏய் நீ விடு, டெய்லி நடக்கிறது தானே. இன்னும் பேசல, பேசுகிறேன். சரி, என்ன தான் சண்டை? அதை ஏன் கேட்குற? எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதான் அவனை வந்து பொண்ணு கேளுடா அப்படின்னு கேட்டேன். அவன் திட்டான். டெய்லி நடக்கிறது தானே, விடு, பார்த்துக்கலாம். சரிடி, சடனாக உங்கள் அப்பா உன்னை வேற எவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன பண்ணுவ? தெரில, என்ன பண்ண போகிறேன்னு. பார்க்கலாம். இவர் என்ன பண்ண போகிற காத்திருக்காரோ. இவன்கிட்ட சொன்னாலும் இவன் கேட்க மாட்டேன்றான்டி. நான் என்ன பண்ணுறது சொல்லு? சரி நீ இருவன், நான் ஜிமின்கிட்ட பேசி பார்க்குறேன். நான் பேச சொல்கிறேன் அவன்கிட்ட. பேசி புரிய வைடி அவனுக்கு நம்மளோட கல்ச்சர் இது தான் அப்படின்னு. நான் எவ்வளோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டேன். பட் அவனுக்கு புரிய மாட்டேன்னுடி. ஏய் இருடி, அவங்க வீட்லேயும் ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்கடி. உன்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அவனும் அவங்க வீட்லேயும் பேச மாட்டேன்றான்டி. என்ன தான் அவன் நினச்சிட்ருக்கானோ எனக்கு புரியலடி. சரி நான் பேசி பார்க்குறேன். இல்லையா, சீக்கிரம் பேசலையா? எங்கள் அப்பா இப்போ மாப்பிள்ளை பார்க்குறத பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. இன்னும் 2 டேஸில் கல்யாணம் பண்ணி வச்சாலும் வச்சுருவான் போல இவன் அப்படின்ட்டு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் இப்போ லியா தான் ஜிமினுக்கு கால் பண்ணுறா. ஹலோ ஜிமின். சொல்லுடி. என்ன லியா, என்ன விஷயம்? ஜிமின், என்ன ஆச்சு? எதுக்கு இப்போது சண்டை போட்டிருக்க? டி அதான் சொல்லியிருப்பாள், அப்புறம் என்ன? சொல்லுடா, உன் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அவள் விஷயத்தில்? அவள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கடா. தெரியுதுடி, எனக்கு நல்லாவே தெரியுது. சபா முடியலடி. எனக்கு 2 பக்கட்டும் ப்ரெஷராக இருக்குது. நான் எங்கிட்டுமே பேசாமல் என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருக்கேன். புரியுதுடா உன் நிலமை, எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. இல்லையா, இப்போ என்ன தான் பண்ணலாங்கிற? அவன் அப்பா வேற எனக்கு பயமாக இருக்கு இல்லையா. அப்போ போயிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டானா நான் என்ன பண்ணுறது? ஏய் அவன் ஏன் வரமாட்டேன்னு சொல்ல போகிறான்? அவனை லவ் பண்ணுறாள், அதெல்லாம் சொல்ல மாட்டான். நீ கிளம்பு. இல்லையா, என்ன சொல்கிறது? 2 பேரோட கல்ச்சரும் டிஃப்ரெண்ட் அப்படின்னு நிறையா இருக்கு இல்லையா. இதில் நான் என்னத்தை சொல்கிறது? எனக்கு அவளை தூக்கிட்டு வர சொன்னால் கூட நான் தூக்கிட்டு வந்துடுவேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் அவள் அப்பா இருக்கான் பாரு, ஐயோ சரியான ஹிட்லர் மாவண்டி. சரியான வருது வாயில். சபா, இவளை வாடி சவுத் கொரியாவுக்குன்னாலும் அவன் விட மாட்டேன்றான். இப்போ நான் என்ன பண்ணுறது? நான் தான் போகணும், எனக்கு நல்லா தெரியுது. இவ ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா. இவ ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நான் எப்படி போகிறது? அரேஞ்ச் மேரேஜ் தான் வேணுங்கிறா. அரேஞ்ச் மேரேஜில் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிறா. இப்போ நான் போயிட்டு உங்கள் பொண்ணை நான் லவ் பண்ணுறேன், எனக்கு கல்யாணம் கட்டி கொடுங்க நான் கேட்க முடியும்? அவளும் எதுவும் சொல்ல மாட்டா, என்னையும் எதுவும் சொல்ல விட மாட்டா. இப்போ நான் எப்படி? எனக்கு புரியல. நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம், இதில் எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக அரேஞ்ச் மேரேஜ் தான் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? ஜிமின்,
எனக்கு புரியுதுடா. என்ன பண்ணலாம் யோசி. அவங்க அப்பா வேற டக்குன்னு எல்லாம் பண்ணிடுவான்டா. உனக்கு அவனை பற்றி தெரியாது. சரி சரி இல்லையா, நான் பார்த்துட்டு உனக்கு கூப்பிட்றேன். சரிடா அப்படின்ட்டு ஜிமினும் கால் கட் பண்ணிவிட்டு அவனும் யோசிக்கிறான். ஹலோ சொல்லுடி. 안녕하세요. சொல்லு. அன்யம். என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ண, ஆஃபீஸில் தான் இருக்கேன். சரி சரி, இன்னும் கோவமாக இருக்கியா என்ன? இல்லை சொல்லு என்னன்னு. ஜிமின், ஏன் இப்படி பேசுகிற? என் தங்கம்ல. ஜாக்கியா, வயன் ஐஸ் வைக்காத, டென்ஷனில் இருக்கேன் போதும் சரியா? ஏன் பேசு. இப்போ நான் பேசுவேன், உங்கள் அப்பா வருவான், தேவையா எனக்கு? மூடிட்டு வைடி. ஜிமினா, ஏன் இப்படி பேசுகிற? எங்கள் அப்பாலாம் வர மாட்டாது, நான் ரூம்குள்ளே தான் இருக்கேன். சரி, ரூம்குள்ளே இருக்கில்ல, அப்படியே இருந்துக்கோ, நான் போகிறேன். ஜிமினா. என்னடி ஜிமினா, என்னடி? லவ் யூ. லவ் யூ டூ. போ. இன்னும் கோவம் குறையலையா? குறையல. ஜிமினா, நான் என்ன பண்ணட்டும் சொல்லு. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், மூடிக்கிட்டு வை போதும் அப்படின்ட்டு அவர் டக்குன்னு கால் கட் பண்ணிட்டாரு. உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. உனக்கு இதெல்லாம் தேவையா? நீ தானே உன்னோட ஈகோலாம் விட்டுட்டு அவனுக்கு கால் பண்ணிட்டோன்னு போனேன். இதெல்லாம் உனக்கு தேவைதாண்டி, வாங்கு அப்படின்னு நீங்கள் பேசிட்டே அப்படியே நினச்சிக்கிட்டே நீங்களும் போகிறீங்க. வெளியே போனால் அவங்க பாட்டி தான். எட்டி வயனே. என்ன பாட்டி? அவன் அடித்தானா? போன் போட்டானா? யார்? அதாண்டி கொரியாக்காரன் அடித்தானா? பாட்டி வாய மூடு, அப்பா இருக்காரு. அதாண்டி இப்படி பேசுகிறேன். அடித்தானா? அடித்தான். என்ன சொன்னான்? ஒன்றும் சொல்லலை, என் கூட சண்டை. ஐயோ, சண்டையா? என்னடி பண்ண போகிற? தெரியல, அவனை சமாதானம் தான் படுத்தணும். பாட்டி, எதுனா ஐடியா கூட? ஆமாம், நான் என்னத்த ஐடியா கண்டேன்? எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன வெளிநாட்டில் உள்ள பையலையா லவ் பண்ணேன்? எனக்கெல்லாம் அப்பன் சொல்லி ஆயா சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணேன். இன்னைக்கு என்ன தெரியும்? பாட்டி, நீ நடிக்காத சரியா? எனக்கு தாத்தா உன் கதையெல்லாம் சொல்லிட்டாரு. ஏன் புருஷன் என்ன உன்கிட்ட கதை சொன்னான்? நீ தான் மாமனை கட்டிக்கணும்னு ஒத்த காலில் நின்னியாமே. நான் எங்கே, அது விவரம் தெரியாத வயசில் அழகாக இருக்கானே உன் பாட்டேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன், ஒத்த காலில் நின்னேன். இப்போ தானே தெரியுது உன் பாட்டனை கட்டினதில் நான் எவ்வளோ இதாக இருக்கேன்னு. சரிதான். சரி பாட்டி, எதுனா ஐடியா கொடு, அப்போ தான் உன் பேரனை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணணும். எட்டி, அதான் சொல்கிறேனே, நான் என்னத்தை கண்டேன்? எனக்கு என்ன தெரியும்? நீனாச்சும் படித்த பிள்ளை, நான் அது கூட இல்லை. பாட்டி, நீ எப்படின்னு எனக்கு தெரியும், நீ நடிக்காத ஓவரா. சரித்தாண்டி, சரிதான், இரு யோசிச்சு எதுனா கொடுக்குறேன் அப்படின்ட்டு உங்கள் பாட்டியும் ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆமாம், அவன் பேர் என்ன சொன்ன? ஜிமின் பாட்டி. ஜிமின்னா? இது என்னடி பேர், விண்மீன் மாரி? பாட்டி, அது கொரியாவில் உள்ள பேர், அது அப்படி தான் இருக்கும். அது சரி. அப்போது உனக்கு அவன் கூட கல்யாணம் ஆகி புள்ள பிறந்தா அதுக்கு என்னடி பேர் வைப்ப? பாட்டி, இங்கே கல்யாணமே ஆகுமா என்னன்னு தெரியாமல் இருக்கேன், இதில் உனக்கு பேரன் கொள்ளு பேரன் கேட்குதோ? டீ இல்லை டீ, சும்மா கேட்குறேன். சரி, ஃபோன் போட்டு கூட அவன்கிட்ட பேசுகிறேன்.
ஃபோன்லாம் போட்டு கொடுக்க முடியாது போ. அவனே கடுப்பில் வச்சிட்டான் பாட்டி. ஏட்டி நீ போட்டு விட்றி, நான் பேசுகிறேன். வீடியோ கால் பேசுகிறியா? அது என்னது? அதான் மூஞ்ச பார்த்து பேசுகிறது. பேசுகிறியா? பேசுகிறேன், நீ போட்டு விடு, நான் பேசுகிறேன் அப்படின்னோடனே நீங்களும் வீடியோ கால் போட்டு கொடுக்குறீங்க. ஜிமினோ அதை எடுத்துகிட்டு சொல்லுடி. எதை சொல்லுடியா? நான் அவள் பாட்டி. ஓ அநியாங்க சிவ பாட்டி. என்னடி அவன் பேசுகிறான்? பாட்டி நம்ம ஊரில் வணக்கம் சொல்லுவோம்ல அந்தமாரி. ஓ நல்லா மரியாதை தெரிஞ்ச பிள்ளையா இருக்காண்டி. உனக்கு தான் மரியாதை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, அவனாச்சும் மரியாதையாக பேசுகிறான். தேவலடி, நல்ல பையனாக தான் உஷார் பண்ணியிருக்க. ஆமாம், உங்கள் அப்பாக்காரன் என்னடி சொல்லுவான்? பாட்டி அது தெரியாமல் தான் நான் உன்கிட்ட ஐடியா கேட்டுட்ருக்கேன். நீ இப்படி என்னே கேட்டால் நான் என்ன பாட்டி பண்ணுறது? சரிதான். சரி, நீ அவனை ஃபோன் போட்டு இங்கே வர சொல்லு. நான் பார்த்துக்கிறேன்டி, நான் இருக்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன். நீ அவனை ஃபோன் போட்டு வர சொல்லு ஊருக்கு. பாட்டி அதை நீயே சொல்ல, அவன் தான் லைனில் இருக்கானே. ஏட்டி வெக்கமாக இருக்குடி. இது வெக்கமாக இருக்கா? நானே நல்லா பேசுகிறேன், உனக்கு என்ன? அவன் வேற அழகாக இருக்காண்டி, மன்மத மாரி இருக்கான், அழகாக இருக்காண்டி. பாட்டி ஓவராக வலியாத. சரி சரி எனக்கு என் புருஷன் தாண்டி அழகு. புருஷன் சரி அவன் பேசுகிறான் பாட்டி, நீ பேசு. என்னடி பேச? அனியாங்க சேவ பாட்டி. அனியா அனியா அனியாங்கசையா பாட்டி, என்ன பண்ணிகிட்டு இருக்க நீனு? வாய்க்குள்ள வரமாட்டேன்டி அந்த பேரெல்லாம். என்னடி அளவு இது? ஏ பாட்டி பேசாமல் வணக்கம்னாச்சும் சொல்லு. சரி இரு வர. எப்பா தம்பி. பாட்டி. எப்பா உன் பேர்? விம்மின் இல்லை பாட்டி, ஜிம்மின். ஏதோ ஒன்றுப்பா, வாய்க்குள்ளே வரமாட்டேன்துப்பா. பாட்டிக்கு வயசாயிடுச்சு. பாட்டி எது சொன்னாலும் தப்பாக எடுத்துக்காத சரியா? எனக்கு இப்படி தான் வரும் சரியா? சரி பாட்டி, நீங்கள் எப்படி வேணாலும் கூப்பிடுங்க, எனக்கு ப்ராப்ளம் இல்லை. என்னடி என்னமோ சொல்கிறான்டி, என்ன சொல்கிறான்? ஐயோ பாட்டி, நீ எப்படி வேணாலும் கூப்பிடுங்க, அவனுக்கு எந்த சங்குச்சமும் இல்லைன்னு சொல்கிறான். ஓ சரிப்பா. எப்பா தம்பி, நீ உடனே கிளம்பி இந்த நாட்டுக்கு வா சரியா? உங்கள் அப்பா அம்மாவையும் அழைச்சிட்டு வா. பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ அழைச்சிட்டு வா. சரி பாட்டி. தம்பி ஸ்ட்ராங்காக இரு சரியா? ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் ஜிமினுக்கு அவங்க சொல்கிறது எதுவுமே ஒழுங்காகவே புரிய மாட்டேன்து. அவங்க கொஞ்சம் ஒரு கிராமத்து ஸ்டைலில் பேசிகிட்டு இருக்காங்க. சரி பாட்டி அப்படின்ட்டு அவரும் மண்டையாட்டிட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு. பாட்டி நீ கொஞ்சம் வெளியே போ. ஏட்டி நான் இதுக்கு வெளியே போகணும்? இது என் முகம் கட்டின வீடு, நான் இருப்பேன். பாட்டி நீ கொஞ்சம் வெளியே போ. சரிடி, என்னமோ பேசணும் சிறு வயசுங்க, சரி பேசுங்க, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவங்களும் போயிட்டாங்க. ஜிமின் அவங்க அப்படி தான், நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத. அப்படிலாம் ஒன்றும் இல்லைடி, அவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாங்க, நல்லா இருக்கு. அவங்க அப்படி தான், எனக்கு அவங்கன்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஜாலி டைப். அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் உன்னை இந்தமாரி லவ் பண்ணுறேன் அப்படின்னு. அவங்க ஒன்றும் பெருசாக ரியாக்ட் பண்ணல. கட்டிக்கோடி அப்படி தான் சொன்னாங்க. அப்படியா? அவங்க அப்படியா சொன்னாங்க? ஆமாம் அப்படி தான் சொன்னாங்க. ஏன்? இல்லை, உன்னை லவ் பண்ணதுக்கப்புறம் நிறையா தமிழ் மூவிஸ் பார்த்துருக்கேனா, அதுலலாம் சில பாட்டிங்கெல்லாம் வில்லியாக இருக்கும், இது கொஞ்சம் லவ்லி பாட்டியாக இருக்கே, அதான் கேட்குறேன். அது அப்படி தான், அதெல்லாம் விடு. ஓயன் ஜிமின் அப்பா கூப்பிட்றாரு. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் காலை கட் பண்ணிட்டு போகிறீங்க. ஐயோ இவளுக்கு இதே வேலை, இவன் வந்துடுவான். நான் இப்போ தான் நல்லா பேசிகிட்டு இருக்கேன் அவள்கிட்ட, அதுக்குள்ளே வந்துடுவான். வாயில் அப்படியே வருது. அப்பா என்னப்பா? என்ன பண்ணிகிட்ருக்க ரூமில்? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான். யார்ட்டையோ பேசிகிட்டு இருக்க மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. இல்லைப்பா, ஃபிதா தான் கால் பண்ணியிருந்தா.
ஓ, அவ அப்பா எப்படி இருக்காங்களாம்? ஆ, நல்லா இருக்காங்கப்பா. சரி சரி சரி. வெளிநாட்டில் தானே இருக்காரு? ஆ, ஆமாப்பா, துபாயில் இருக்காங்க. சரி சரி. இல்லை, என்னடா சவுண்டு கேட்குதுன்ட்டு தான் வந்து பார்த்தேன். சரி சரி, நீ போ. ஆ, சரிப்பா. அப்படின்ட்டு நீங்கள் அங்கனே நிற்கிறீங்க, அவங்க பாட்டி சிரிச்சிட்டு. ஏண்டா, என்னை கொண்டு போய் அந்த டவுனு பக்கம் விட்டுட்டு வரியா? ஏம்மா? இல்லைடா, இல்லாட்டி நீ வாங்கிட்டு வா டவுனுக்கு போனேன்னா. என்னம்மா வேணும் உங்களுக்கு? சீவை, வெத்தலாக்கு, பாக்கு, இது 3 வாங்கிட்டு வா, முடிஞ்சு போயிட்டு. ஆ, சரிதாம்மா. சுகரு தான் இருக்குது. திங்காதியன்னா வாயே கட்டுறதில்ல. எது இருந்தாலும் தின்றுங்க. டே, வாய் அடிக்காமல் போய் வாங்கிட்டு வாடா. இது என்ன இனிப்பா? சுகர் வந்து சாவுறதுக்கு வாய் நம்மங்குதுடா. திங்காம வெத்தலாக்கு இல்லை. நீ வாங்கிட்டு வா. சரிம்மா, வாங்கி வந்து தரேன். நீங்கள் பேசாமல் வீட்டு பக்கத்தே கடங்க, எங்கிட்ட போவாதிய. சரிடா, போவலடா, எங்கிட்டும் நான் போவலடா, இங்கேயே உட்காந்துருக்கேன். சரியா? சரிம்மா, நான் வாங்கி வந்து தரேன், நீங்கள் போங்க அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் போயிருப்பார். நீங்கள் உங்கள் பாட்டிக்கிட்ட போயிட்டு, இங்கே உன் பேத்திக்கு வாழ்க்கையே போகுதுன்ட்டு உட்காந்துருக்க, உனக்கு வெத்தலாக்கு தான் ஒரு கேடாடி கிளவி. ஆ, முதல்ல அந்த பையன் வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். கிளவி, நீ பண்ணுறத பார்க்க எனக்கு பயமாக இருக்குடி. என்னை ஜிமின் கூட சேர்த்து வச்சிருவல்ல? வயன், கவலைப்படாத, பாட்டி இருக்கேன்ல, நான் சேர்த்து வைக்கிறேன். சரியா? நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் பாட்டியும் உங்கள் கையை பிடிச்சி சொல்கிறாங்க. நீங்களும், இங்கே பாரு, நீ இப்படிலாம் பண்ணுற, உன்னை நம்புகிற அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் தான் இங்கே அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாரு. மா, என்ன ஜிமின்? நான் இந்தியா கிளம்ப போகிறேம்மா. எது, இந்தியாவா? எதுக்குடா? மா, வயன் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க. நான் இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் போகிறேம்மா. சரிடா, எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு சொல்லு. கல்யாணம் எப்போனாலும் ஓகே தான் எனக்கு. மா, அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ கிளம்பு. மா, நான் உண்மையாக சொல்கிறேன், கிளம்புவா. ஏய், கிளம்புடா. சரிம்மா, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவரும் அவரோட ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு இந்தியாவுக்கு தான் கிளம்பிகிட்டு இருக்காரு. இப்போ அவரும் இந்தியா வந்திருப்பார். இந்தியா வந்துட்டு உங்கள் ஊர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அங்கேயும் வந்திருப்பார். இப்போ நான் எங்கிட்டு போகிறது? ஐயோ, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. சரி, அவகிட்டே கேட்கலாம். ஹலோ, வயன். ம், அந்நியாங்க சேவ் ஜெமினா. அது கிடக்குது. எங்கடி, நான் உங்கள் ஊருக்கு வந்துட்டேன். இது ஊருக்கு வந்துட்டீங்களா? இங்கேயா? இந்தியாவிலையா இருக்கீங்க? ஆமாண்டி, உங்கள் ஊருக்கும் வந்துட்டேன். இங்கே எங்கிட்டு வர்றதுன்னு தெரிலடி. ஐயோ ஜிமினா, என்ன நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டீங்க? நான் இப்போ என்ன பண்ணுறது? இப்போது ஐயோ, இருங்க வரேன், சத்த இருங்க, கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் பாட்டிக்கிட்ட தான் போகிறீங்க. உங்கள் பாட்டி கொல்லையில் உட்காந்துருக்காங்க. ஹே பாட்டி, பாட்டி. ஐயோ, இவ ஒருத்தி கத்தினே வருவா. என்னாட்டி, எதுக்கு இப்போ இப்படி கத்துற? பாட்டி, ஜிமின் ஜிமின் நம்ம ஊருக்கு வந்துட்டான். இது நம்ம ஊருக்கா? என்னடி சொல்கிற? ஆமாம் பாட்டி, ஜிமின் நம்ம ஊருக்கு வந்துட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஏட்டி, இப்படி பொசுக்குன்னு சொன்னால் நான் என்ன சொல்கிறது? ஐயோ கடவுளே, ஆண்டவா, ஈஸ்வரா அப்படின்ட்டு அந்த பாட்டியும் புலம்புறாங்க. அடியே கிளவி, புலம்பாமல் ஏதாச்சும் ஐடியா சொல்லுடி, நம்ம போய் அவனை பார்க்கணும். ஏட்டி, என்னடி பண்ணுறது இப்போது? உங்கள் அப்பனும் இப்போ வீட்டில் இல்லை, உங்கள் ஆயாக்கறி மட்டும்தான் இருக்கா? சரி, நீ ஸ்கூட்டி எடு, நம்ம போய் அவனை பார்த்துட்டு வந்துடுவோம் ஒரு 8. பாட்டி, அவன் எங்கே இருக்கானே தெரியல, நம்ம ஊரில் தான் இருக்கானா? எட்டி, நீ நீ போ, நீ வண்டி எடு, கிளம்புவோம். அவனை போய் எப்படியாச்சும் கூட்டிகிட்டு வருவோம். பாட்டி, வீட்டுக்கா? ஆமாண்டி, வா அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் பாட்டியும் கிளம்பிட்டு உங்கள் வண்டி எடுத்துகிட்டு தான் போகிறீங்க டவுனுக்கு.
பார்த்தா ஜிமின் அங்கே டவுன் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்காரு. ஜிமின் உங்களை பார்த்துட்டு ஓடியாந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஹே வேன், ஃபஸ்ட் டைம் உன்னை மீட் பண்ணுறேன்ல. ஜிமின் ஹக் பண்ணக்கூடாது ஜிமின். ஓகேடி அப்படின்ட்டு உங்களை அந்த ஹக்லேருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு. உங்கள் பாட்டி வாயை பிறந்து பார்த்துட்ருக்காங்க. ஜிமின், இதுதான் பாட்டி. அன்யாங்கசியோ பாட்டி அப்படின்ட்டு பவ் பண்ணுறாரு. அந்த பாட்டியும் அப்படியே பார்த்துட்டு மேலேருந்து கீழே வரையும் ஜிமின் அப்படியே ஸ்கேன் பண்ணுறாங்க. எட்டி, என்ன பாட்டி எம்புட்டு அழகாக இருக்கான், என்னடி இவன் அப்படியே வெண்ணெயில் செஞ்சு வச்ச தங்க சேலையாட்டம் இருக்கான். எப்பா, உன் பாட்டம் கூட இப்படி இருந்தது இல்லடி பா அப்படின்ட்டு அப்படியே வாய் பிறந்து உங்கள் பாட்டி அப்படியே ஜிமினை பார்த்துட்ருக்காங்க. எப்பா, உன் பேர் தான் என்னடி பேர் இது? ஜிமின் பாட்டி. எப்பா ஜிம்மி வாயில் வரமாட்டேருந்துப்பா எனக்கு அந்த பேரெல்லாம். எனக்கு பாட்டிக்கு வயசாயிட்டுல, அதெல்லாம் வராது. இப்போ நீ எங்கே தங்க போகிற? தெரியல பாட்டி எங்கே தங்குறதுன்னு. நான் அப்படியே வந்துட்டேன், நான் எதுவுமே யோசிக்கல. அப்படியா? எட்டி, அந்த ஹோட்டல் ஒன்று உன் ஃப்ரெண்டு அப்பா வச்சுருக்கான்னு சொன்னல, அந்த ஹோட்டலில் விசாரிச்சு பாரு, ஏதோ ரூம் இருக்கா என்னன்னு. யார் பாட்டி? அதாண்டி அந்த பிசாவா அந்த பிள்ளை அப்பா வச்சுருக்காராமே ஹோட்டல், நீ தானே சொல்லிக்கிட்டு கிடந்த. ஆமாம்மா, ஃபிதாவோட அப்பா. அங்கே விசாரிச்சு பாரு அப்படின்னோடனே நீங்களும் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி விசாரிக்கிறீங்க. இருக்குமா ரூம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. நீங்களும் பாட்டிக்கிட்ட, பாட்டி இருக்கு பாட்டி. அப்பாடா இருக்காண்டி. தம்பி விம்மினே. பாட்டி ஜிம்மின். எப்பா நான் தான் சொல்லிட்டேன்ல, பாட்டி வயசாகி போயிட்டு காது கேட்காது, பேச்சு ஓவராலாக வராதுப்பா, வாய்க்குள்ளையெல்லாம் நுழையாத பேர் வேற நீ, அதனால் மன்னிச்சிக்கப்பா, சிரமமாக இருந்தால் என்னை ரொம்ப சிரமப்படுத்துகிறப்பா நீன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, சிரிப்பும் வருது, கண்ட்ரோல் பண்ணவும் முடியல அவரால். அவரும் சிரிக்கிறாரு. உனக்கு நீ அழகாக சிரிக்கிறப்பா. எப்பா, ஆனழகன்னு சொல்லுவானுங்க, இப்போ தான் இந்த ஆனழகனை பார்க்குறேன் அப்படின்ட்டு அந்த பாட்டியும் வாயில் கை வச்சு ஜிமின் சிரிக்கிறதே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான் வண்டி ஓட்டுறாரு, நீங்கள் சென்டராக உட்காந்துருக்கீங்க, பாட்டி எடுத்தது உட்காந்துருக்காங்க. எட்டி, இவனுக்கு வண்டியெல்லாம் ஓட்ட தெரியுமா? பாட்டி, இவன் காரே ஓட்டுவான், நல்லாவே ஓட்டுவான். அது சரி, சரித்தாண்டி அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் பாட்டியும் இருக்கீங்க. ஜிமின் வண்டி ஓட்ட நீங்கள் ரூட்டு சொல்லிகிட்டே இருக்கீங்க. நீங்களும் அந்த ஹோட்டல் போயிட்டு அவருக்கு ரூமும் புக் பண்ணி கொடுத்துட்டு அங்கேயே ஸ்டே பண்ண வச்சுட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறீங்க, நீங்களும் பாட்டியும். எட்டி, அவனுக்கு ஃபோன் போட்டு கொடுறி. யாருக்கு பாட்டி? இப்போ தானே வீட்டுக்கு வந்த, அப்புறம் யாருக்கு போட்டு கொடுக்க? எட்டி, ஜிமின் சாப்பிட்டானா என்ன தெரியலையேடி, அதான். சப்பா, இப்போ மட்டும் அவன் பேரை கரெக்டாக சொல்லு, அவன் முன்னாடி போய் விம்மின்னு மானத்தை வாங்கி தொலை. எட்டி, பேர் வாய்க்குள்ளே வந்தால் நான் அவன் முன்னாடி சொல்லுவேன்டி, இப்போ வாய்க்குள்ளே வந்துட்டு. சரி இரு போட்டு தரேன் அப்படின்ட்டு நீங்களும் ஜிமினுக்கு கால் பண்ணி கொடுக்குறீங்க. சொல்லுவான். என்னடி? எப்பா, நான் பாட்டி பேசுகிறேன். சொல்லுங்கள் பாட்டி. என்ன தம்பி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் பாட்டி, நல்லாவே சாப்பிட்டேன். உனக்கு இந்த சாப்பாடெல்லாம் பிடிச்சிருக்குல்ல, எதுவும் பிடிக்காம இல்லை இல்லாட்டி சொல்லு, பிடிக்கலன்னா சொல்லு. இவ ஏதோ இப்படி வச்சு சாப்பிடுவா, 2 குச்சை வச்சு, அது வேணால் வாங்கிட்டு வர சொல்கிறேன். இல்லை பாட்டி, நல்லாவே சாப்பிட்டேன். சரி, இந்த கீடில்ஸுன்னு நிறையா சொல்லிக்கிட்டு திரிவா, இந்த ஏதோ அங்கே உங்கள் ஊரில் அதான் சாப்பிடுவீங்களாமே, அது வேணால் வாங்கிட்டு வர சொல்லவா? இல்லை பாட்டி, வேணாம், நான் சாப்பிட்டுட்டேன். சரி தம்பி, இங்கே உள்ள சாப்பாடெல்லாம் கொஞ்சம் காரசாரமாக இருக்கும், பார்த்து சாப்பிட்டுக்க. சரி பாட்டி, நான் நாளைக்கு உனக்கு சாப்பாடு எதுனா செஞ்சு எடுத்துகிட்டு வரேன், ஓகே? சரி பாட்டி, எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசிட்டு கால் கட் பண்ணுறாரு. அப்போ உங்கள் அப்பா தான், வயன் பாட்டி, எங்கள் அப்பா வந்துட்டாரு. அடியா போன போடுறேன்
ஐயோ கிளவி, கொண்ட 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 சீக்கிரம் கொண்டா. ஐயோ வந்துட்டானே இவன். என்னடா அம்பி? அம்மா நீ இங்கே தான் இருக்கியா? உன் கூட தான் பேசிகிட்டு இருக்காளா? சரி சரிம்மா, இல்லை சும்மா தான் கூப்பிட்டேன். எட்டி அவனுக்கு ஏதோ சந்தேகம் வந்துட்டு அதனால தான் இவன் இப்படி பம்மாற்றிக்கிட்டு நம்ம ரூமு பக்கத்தே அலையிறான். ஆமாம் பாட்டி, அப்பாவுக்கு ஏதோ டவுட் வந்துட்டு. எட்டி அவனை விட்டு தள்ளாடி, அவன் கிடக்குறான். நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், பார்த்துக்கலாம் முடு. சரி பாட்டி, உன்னை நம்பி தான் இருக்கேன். அப்புறம் என்னை ஏமாத்திராத சரியா? எட்டி நான் பார்த்துக்கிறேன்டி, நீ வேற என்னை பயமுறுத்தி தொலையாத, நான் பார்த்துக்கிறேன். சரி பாட்டி அப்படின்ட்டு நீங்களும் சரி ஓகே பாட்டி இருக்காங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் கொஞ்சம் கேஷுவலாகவே இருக்கீங்க. இப்போ நைட்டு இருக்கும், நீங்களும் உங்கள் பாட்டியும் உங்கள் ரூமில் தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போது ஜிமின் கிட்டேருந்து உங்களுக்கு கால் வருது. என்ன இவன் இந்நேரத்தில் அடிக்கிறான்? என்ன இருக்கும்? ஐயோ பயமாக இருக்கே அப்படின்ட்டே நீங்கள் நினச்சிட்டே கால் அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ ஹலோ ஜிமினா, என்னாச்சு? ஒயன் உன்னை பார்க்கணும் போல இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? அதுக்கு கொஞ்சம் உங்கள் வீட்டை கேட்ட திறக்கிறியா? என்ன ஜிமினா சொல்கிற? வீட்டுக்கு வந்துட்டியா? ஆமாண்டி, அப்பெல்லாம் உன்ட்ட லொக்கேஷன் கேட்டேனே இதுக்கு தான். கொஞ்சம் வாடி வந்து திறந்து விட்றி, கேட்டு திறக்க முடியல. ஐயோ ஜிமினா, சரி இருங்க வரேன் அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் பாட்டியை கிளப்பலாமா என்னன்னு யோசிச்சுட்டு, ஐயோ இப்போ பாட்டியை மட்டும் கூட்டிகிட்டு போகணும், எதுனா பேசுகிறோம் அவங்கக்கிட்ட, நம்ம மட்டும் போயிட்டு வருவோம், அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் டோர்லாம் திறந்துட்டு அப்படியே மெதுவாக பூனைக்குட்டி ஆட்டம் பதுங்கி பதுங்கி போயிட்டுருக்கீங்க. நீங்களும் போயிட்டு ஜிமின் வெளியே நிற்கிறாரு பார்த்துட்டு, ஏன் இங்கே வந்த? எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சுடி, அதான் வந்துட்டேன். ஐயோ ஜிமினா இரு வரேன் அப்படின்ட்டு நீங்களும் போய் கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு, ஐயோ நான் இவனை இப்போ எங்கே கூட்டிகிட்டு போகிறது? ஜிமினா என் கூட வாசிக்கிறோம். எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் என்ன? ஜிமினா சீக்கிரம் சீக்கிரம் வா ஜிமினா, யாருன்னா பார்த்துருவாங்க, பக்கத்து வீட்டு ஆண்டி பார்த்துச்சுன்னா அப்பா கிட்ட சொல்லிடும் அப்படின்ட்டு உங்களோட தெரு மொனைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க ஜிமினை. என்னாடி எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்க? உன்னை யார் இப்போ வீட்டுக்கு வர சொன்னா? என்ன, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சுடி, பார்த்தோன்னே ஹக் பண்ணது, அதுக்கப்புறம் பாட்டி இருந்தாங்க நான் பேசாமல் இருந்துட்டேன். என்னாடி பார்க்க வந்தது ஒரு குத்தமா? ஜிமினா அவனுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இதெல்லாம் உனக்கு புரியாது ஜிமினா. நீ பாரு எனக்கு கையெல்லாம் நடுங்குது, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. என்ன மேட்ரா பண்ணோம், வெயிட் பண்ணு, பார்க்க தானே வந்திருக்கோம் ஜிமினா. சரி இங்கே யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல? பார்க்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. எவனும் உங்கள் ஊரில் எல்லாம் தூங்க மாட்டானா? இங்கே எல்லோரும் தூங்குவாங்க, அங்கே எல்லோரும் தூங்குவாங்களா நைட்டு? இல்லை, அப்படியே எல்லாம் சுற்றுவோம் தான், இல்லைன்னு சொல்லலை. அப்புறம் என்ன, யாருன்னா வந்துட்டாங்கன்னா? சரி தாண்டி, பயப்படாத, ஒன்றும் தெரியாது யாருக்கும். ஜிமினா ஊருக்குள்ளே வேற எனக்கு நல்ல பொண்ணுன்னு பேர் இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது ஜிமினா. பயப்படாத, அதான் நான் இருக்கேன்ல, பார்த்துக்கிறேன். ஜிமினா அது பார்த்துக்கலாண்டி, ஏண்டி இப்படி பயப்படுற அப்படின்னு அங்கே ஒரு குட்டி சந்து இருக்கும், அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு உங்களை. ஜிமினா எதுக்கு இப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்த? உனக்கு எதுவும் தெரியாதா? உனக்கு எதுவும் தெரியாதாடி? இல்லை, எதாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே. உன்னை நான் என்ன சொல்கிறது? கல்யாணம் பண்ணிக்கலாண்டி, நான் பண்ணுறேன் சரியா? ஜிமினா ஓகே. என்ன இப்போ ஹாப்பியா? ஹாப்பின்னு சொல்ல முடியா, ரொம்ப பயமாக இருக்குது. என்னையும் என் அப்பா சேர்த்துப்பாரா என்னன்னே தெரியல ஜிமினா.
பயமாக இருக்குது. ஆனால் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அது மட்டும் உண்மையாக நான் சொல்லுவேன். இவ்வளவு பேசு, சொன்னால் மட்டும் அரேஞ்ச் மேரேஜ் தான் வேணும் இப்படி மட்டும் பண்ணு ஜிமினா. அப்புறம் எனக்கு என் அப்பாவும் வேணும்ல. சரி சரி, லவ் யூ. கேட்கல, சவுண்டாக சொல்லு. லவ் யூ. கேட்கலடி, கொஞ்சம் சவுண்டாகவே சொல்லு. சவுண்டாக சொன்னேன்னா அப்புறம் யாருன்னா வந்துடுவாங்க. ஓ பத்தாது எனக்கு இது. என்னது இது சிக்ஸில்? என்னது இது? லவ் யூ. எனக்கு இது வேண்டாம். அப்புறம் என்ன வேணும் உனக்கு? எனக்கா? எடுத்துக்கவா? என்ன என்ன எடுத்துக்கவா? இல்லை, நீ தானே அப்புறம் என்ன வேணும்னு கேட்ட, அதான் எடுத்துக்கவான்னு கேட்குறேன். எடுத்துக்கிறியா? உனக்கு வேணுமா? வேணும். என்னோட ஃபஸ்ட் கிஸ் இங்கே தான் வேணும். எடுத்துக்கோ அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க அவரோட கண்ணை. அப்படி கண்ணே பார்த்துட்டு இருந்தால் எனக்கு எப்படி கிஸ் அடிக்க தோணும்? அப்புறம் அப்புறம் எங்கே பார்க்குற சொல்கிற? ஐயோ, கண்ணை மூடுறி. ஏன் நீ கண்ணை மூடிக்கோ. இதெல்லாம் உனக்கு ஓவரா இல்லை? இல்லை, எனக்கு ஓவரா இல்லைப்பா. வாய் கொழுப்படி உனக்கு. வாய் ரொம்ப இருக்கு உனக்கு. ஜிமின் பொண்டாட்டி ஆக்க போகிறேன்ல, அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். நல்லா பேசுடி, நீ நல்லா பேசு. லவ் யூ. லவ் யூ டூ அப்படின்ட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவர் உங்கள் வீட்டுக்கிட்ட கொண்டாந்து விடுறாரு. சரி ஓகேடி, பார்த்து போய்கோ சரியா? நீ பார்த்து போ ஜிமினா. பார்த்து போவல்ல, உனக்கு இடம் தெரியும்ல. ஏய் தெரியும்டி, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. சரி அப்படின்ட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் நீங்களும் அப்படியே ரூமுக்கு போயிடுறீங்க. ஜிமினும் அப்படியே ரூமுக்கு போயிருப்பார், அவரோட ஹோட்டல் ரூமுக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. நீங்கள் எழுந்திரிச்சோடனே கீழே வர்றீங்க. பார்த்தா எல்லாருமே பரன்னு எல்லாருமே ஒரு மாதிரி என்னமோ பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன இவங்க எல்லாரும் இங்கிட்டு போயிட்டே இருக்காங்க? என்ன ஆச்சு? ஏதோ ஃபங்க்ஷனா? இல்லையே. யாருக்கும் உடம்பு முடியலையா? இல்லை, எல்லோரும் நல்லா தானே இருக்கும். ஏன் அப்படின்ட்டு கன்ஃபியூஸ்டாக ஆகிட்டு நீங்களும் உங்கள் பாட்டி பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. உங்கள் பாட்டி வெத்தலாக்கு சாப்பிட்டுட்ருக்காங்க. பாட்டி என்னடி என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி சுற்றிட்டே இருக்காங்க? அதை ஏன் கேட்குற? உன் அக்கா கறி இருக்கால்ல? யார் பாட்டி? அதாண்டி உன் ஜானு அக்கா. ஆமாம், அவளுக்கு என்ன? அவள் விஷத்தை சாப்பிட்டுட்டாலாம். எது விஷமா? எதுக்கு பாட்டி? ஏதோ பையனை லவ் பண்ணுறாளாமா. வீட்டில் சொல்லியிருப்பா போல், அவங்க வீட்டில் ஒத்துக்கலை போல். விஷத்தை குடிச்சிட்டா. என்னாச்சு? இப்போ எப்படி இருக்கா? பயப்படாத, நல்லா தான் இருக்கா. என்னன்னா அவளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கானுவோம் உன் அப்பன் உன் பெரியப்பன் எல்லாரும். என்னன்னு தெரியலை, பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் இரு. என்ன பாட்டி சொல்கிற? ஆமாண்டி, என்ன பண்ணுறாளுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்களும் ஒரு மாதிரி சேடாகவே சொல்கிறாங்க. ஓ, அதனால தான் வீட்டில் எல்லோரும் இப்படி டென்ஷனாக சுற்றிட்டு இருக்காங்களா? அவள் இந்த ஒரு பையனை தான் லவ் பண்ணா, அவளுக்கே இந்த நிலமைன்னா நான் கண்ட்ரி வேறு, கல்ச்சர் வேறு. ஐயோ, என்னது இது? என்ன பண்ணுவேன் நான்? பேசாமல் ஜிமின் கிட்ட இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிடலாமா அப்படின்ட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி ரொம்ப யோசிக்கிறீங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் தான் இப்போ ஜிமினுக்கு கால் பண்ணி அந்த ஹோட்டல்லே இரு, நான் வரேன்னு சொல்லியிருப்பீங்க. நீங்களும் அங்கே தான் கிளம்பி போகிறீங்க உங்கள் பாட்டியை கூட்டிகிட்டு. ஏய், இங்கே எதுக்கடி கூட்டிகிட்டு வந்த? நீ முன்னாடியே சொல்லியிருந்தா ஜிமினுக்கு ஏதோ சமைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்ல. ஏன்டி இப்படி பண்ணுற?
பாட்டி நீ பேசாமல் வா. என்னாடி ஒரே கோவமாக இருக்கு உனக்கு? என்ன ஆச்சு? பாட்டி பேசாமல் இரு பாட்டி. சரிடி நான் வாயை கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களும் எதுக்கு இவ இப்படி இருக்கா, என்ன ஆச்சு தெரியல. உங்கள் பாட்டி தான் ஜிமினை பார்க்க எக்ஸைட் ஆகிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு டேய் டேய் பேராண்டி அப்படின்ட்டு உள்ளக்க போகிறாங்க. நீங்கள் பாட்டி பேசாமல் இரு. இருடி நீ வேற நொசு 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 நொசுன்னு காலையிலேருந்து. பாட்டி டென்ஷன் பண்ணாத. கடா அங்கிட்டு அப்படின்ட்டு. ஏய் ஜிமினா சிமினா. பாட்டி வாங்க உட்காருங்க. அழகா எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்கள்? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன், திருப்தியாக இருக்கேன். இன்னும் ஒரே ஒரு குறை தான், என் பேத்தியை நீ கல்யாணம் கட்டிக்கணும், அவளை தான். அதை பார்த்துட்டேன்னா நான் கண்ணை மூடிடுவேன். பாட்டி மயன் என்ன சொல்கிறாங்க? ஐயோ பாட்டி நீ பேசாமல் இரு. இவ ஒருத்தி காலையிலேருந்து நச 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 நசங்கிறா. எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த என்ன? பாட்டி நீ அமைதியாக இருக்கியா? வாயில் எதுனா பிளாஸ்டிக் போட்டு ஒட்டி விட்டுருவேன், பேசாமல் இரு. சரிடே அமைதியாகவே இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க பேசாமல் இருக்காங்க. சிமினா சொல்லுவேன் என்ன? சிமினா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காத. சொல்லுவேன் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? சிமினா நம்ம 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 என்னடி? சிமினா நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாமா? வாட்? என்ன சொல்கிற? இல்லை ஜிமினா. என்ன பேசிகிட்டு இருக்க? பல்ல கீழே தட்டி கொடுத்துருவோம். என்ன நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்க? பிரேக்கப் பண்ணுறதுக்கு தான் அங்கேருந்து வந்திருக்கேனா? ஜிமினா கோவப்படாத ஜிமினா. எட்டி என்ன சொல்கிற? பாட்டி நீ பேசாமல் இரு. என்னடி பேசாமல் இருக்கு சொல்கிற? உனக்காக தான் அங்கேருந்து வந்திருக்கேனா? ஜிமினா கோவப்படாத ஜிமினா. உங்கள் பாட்டி அப்படியே உங்கள் கன்னத்தில் அடிச்சுட்டு என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க? அவன் வானா வரத்துக்கும் போனால் போகிறதுக்கும் உன்ட்டு வேலைக்காரன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிய? அந்த பிள்ளை அந்த விட்டு தொலைவிலேருந்து இங்கே வந்திருக்கான், என்ன நீ நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க? பேராண்டி நீ கவலைப்படாதடா, இவன் உன்னை தான் கட்டிப்பா, நீயும் அவளை தான் கட்டிப்ப, நான் பார்த்துக்கிறேன். அவன் என்ன சொன்னாலும் நீ ஊன்லாம் தலையாட்டாத. பாட்டி என்ன? அவனுக்கு சொல்லி புரிய வைடி. நீ இந்த லூசுத்தனமாலாம் பேசிக்கிட்டு இருக்காது சரியா? இங்கே பாரு, நீ ஆசைப்பட்டுட்ட, அவனும் உனக்காக அங்கேருந்து அம்புட்டு தொலைவில் வந்து வந்திருக்கான், இவனை விட்டுறாத, இப்பயே சொல்லிட்டேன். பாட்டி உனக்கே தெரியும்ல ஜானு என்ன நிலமையில இப்போ இருக்கான்னு. இருக்கட்டுமே, என்ன இப்போ செத்தா போயிட்டா? இல்லை இரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, இரு. பாட்டி அப்பாவுக்கு இருடி, உங்கள் அப்பா ஒன்றும் பண்ண மாட்டான் சரியா? அவனையே நான் தான் பெத்தேன் சரியா? நான் பார்த்துக்கிறேன் இரு அப்படின்னு உங்களை ஜிமின் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பேசியதுன்னா அந்த பையன்கிட்ட. பாவம் அந்த பையன் தவிச்சு நிற்கிறான். பேசியதுன்னா சரியா? இட்டு உட்காந்துருக்கேன். நீங்களும் அப்படியே பேசிகிட்டு இருந்துட்டு சரி ஜிமினா நான் கிளம்புறேன். வயன் திரும்ப இந்த மாரிலாம் பேசாதடி. பேச மாட்டேன் ஜிமினா, லவ் யூ. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பேச மாட்டேன் ஜிமினா அப்படின்ட்டு நீங்களும் பாட்டியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்தால் அவங்க அப்பா தான் தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. பாட்டி என்னாச்சு? ஏன் அப்பா இப்படி உட்காந்துருக்காரு? எட்டி பொறுமையாக இருடி, பதட்டப்பட்டு நீயே காட்டி கொடுத்துருவ போல, பேசாமல் வர்றிய? பாட்டி பயமாக இருக்கு பாட்டி. இருடி. மா எங்கே போயிட்டு வந்திய? இல்லைடா, இந்த தெம்பூசியை வச்சுருந்தேன், அதை கொண்டு போய் இந்த ஆஸ்பத்திரியில் நர்ஸ் இருக்காளுவல்ல, அவளுவகிட்ட போட்டுக்கிட்டு வந்தேன். ஓ சரி ஓகே போங்க. மா என்னடா, எனக்கே
இடுப்பெல்லாம் கடுக்குது. என்ன சொல்லு. அம்மா, எனக்கு ஜாதகம் பார்த்துட்டு வந்தேன். என்னடா சொல்கிற? ஜாதகமா? ஆமாம்மா. என்ன சொன்னார்? வயன், நீ உள்ளக்க போமா. சரிப்பா அப்படின்ட்டு நீங்களும் உள்ளக்க வந்துடுறீங்க. ஆமாண்டா, ஜாதகம் பார்த்தியே, வெளிநாட்டு மாப்பிள்ளை நான் சொல்கிறானுவோ. அம்மா, உனக்கு எப்படி தெரியும்? அவரும் அதே தான் சொல்கிறாரு, நீயும் அதே தான் சொல்கிற. உனக்கு எப்படி தெரியும்? ஐயே, இவன் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்மளே சொல்லிவிட்டோமோ. ஐயோ அம்மா, உன்னதான். உனக்கு எப்படி தெரியும்? இல்லைடா, நான் ஒரு தடவை ஜாதகம் எடுத்து கொண்டு போய் பார்த்தேன் எனக்கு. ஐயோ, சின்ன வயசுலடா. அப்போவே சொன்னானுவோம், இந்தமாரி வெளிநாட்டு மாப்பிள்ளை தான் கிடைக்கும் அப்படின்னு. அதான் கேட்குறேன், அப்படியா சொன்னானுவா? ஆமாம்மா, அப்படி தான் சொன்னானுங்க. நானும் அதுதான் மண்டையை பிச்சுட்டு உட்காந்துடுவேன், எப்படி அப்படின்னு. சரிடா, நான் போகிறேன். உள்ளக்க வேலை கிடக்கு, நான் போய் அந்த ஜோடியை பார்க்குறேன். சரிம்மா, போய் பாருங்க அப்படின்னோடனே அவங்க பாட்டி உள்ளக்க வந்துட்டு, ஒயனே. என்ன பாட்டி? என்ன அப்பா சொன்னார்? ஐயோ, ஏண்டி கேட்குற? உன் அப்பன் உனக்கு ஜாதகம் பார்த்துருக்கான். ஜாதகமா? எதுக்கு பாட்டி? என்ன அளவுக்கு பார்த்தானோ தெரியல, அதில் ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான் உனக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை தான்னு. என்ன பாட்டி சொல்கிற? சிமினையா? ஆமாண்டி, வெளிநாட்டு மாப்பிள்ளைன்னு தான் சொல்லியிருக்கானுவான். பாரு, என்னமோ கலாட்டா ஆயிதான் உன் கல்யாணம் நடக்க போகுது, பார்ப்போம் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட அந்த செய்தியை சொல்லிவிட்டு அவங்களும் வெளியே போயிடுறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. உங்கள் பாட்டி தான் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு உட்காந்துருக்காங்க. அதை ஏன்டா கேட்குற? கனவுல உங்கள் அப்பா வந்துட்டாருடா. என்னம்மா சொல்கிற? ஆமாண்டா, எனக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளையா கட்டுங்க, உள்ளூர்லாம் பார்த்து கட்டிராதியன்ட்டாருடா. என்னம்மா சொல்லிட்டு இருக்க? ஆமாண்டா, இப்போ என்ன பண்ணுறது? வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு நம்ம எங்கே போகிறது? நீயும் என்னம்மா இப்படியே சொல்கிற? அவரும் அதே தான் சொல்கிறாரு. ஐயோ, ஏம்மா அப்படின்ட்டு உங்கள் அப்பா தோப்புக்கு போகிறாரு. உங்கள் பாட்டி, அப்பா, என் புருஷனும் அல்ல எவனும் அல்ல கனவுல, இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நான் படுற பாடு இருக்கே எப்பா ஈஸ்வரா, இன்னும் எவ்வளோதான் அனுபவிக்கணுமோ நான் அப்படின்ட்டு அந்த பாட்டியும் உங்கள் அப்பா போகிறதே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ அப்படியே 2 days பாஸ் ஆகிருந்துருக்கும். நீங்களும் உங்கள் பாட்டியும் தான் ரூமில் உட்காந்துருக்கீங்க. எட்டி அழுது தொலையாத, அவனுவோ வந்தானுவோன்னா கண்டுபிடிச்சி தொலைஞ்சிருவானுவோம். பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு அழுது தொலையாத, பொண்ணு தானே பார்க்க வரானுவான். இரு பாட்டி, என்ன பாட்டி பண்ணுறது? எனக்கு ஜிம்மின் தான் வேணும். எட்டி அழுது தொலையாதடி, வாயில் எதுவும் வந்துடும், பேசாமல் இரு. பாட்டி, என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? நீ இருக்கங்கிற ஒரு தைரியத்தில் தானே இருக்க. எட்டி அமைதியாக இரு, அழுவாத சரியா? நீ மூஞ்சிக்கு பவுடர்லாம் அடிச்சுக்கிட்டு வா, வெளியே வா. அவங்கள அனுப்புவோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பாட்டி, உன்னால் மட்டும் எப்படி இப்படி கூலாக இருக்க? அடி போடி, கூலும் இல்லை கீழும் இல்லை. ஐயோ, உள்ளுக்குள்ளே எனக்கு பண்ணுறது எனக்கு தானே தெரியும். நீ மூடிக்கிட்டு வா, வெளியே போவோம். பாட்டி, என்ன பாட்டி சொல்கிற? ஐயோ, அப்பங்காரன் வேற கூப்பிட்றான் போலடி, நான் போய் பார்க்குறேன் என்னன்னு. சரியா? நீ கிளம்பி வா, உட்காரு, நான் வந்து கூப்பிட்றேன், அப்புறம் வரலாம். சரி பாட்டி அப்படின்ட்டு உட்காந்தே இருக்கீங்க. ஜிமினுக்கு கால் பண்ணா ஜிமின் கால் அட்டன் பண்ணவே இல்லை. ஜிமினா, என்ன பழக்கம் அது? கால்லாம் அட்டன் பண்ணாமல் இருக்கீங்க. ஐயோ காட், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ட்டு உட்காந்துருக்கீங்க. வந்துட்டாங்களோ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து? சவுண்டாக கேட்குது. சரி, போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கீழே இறங்கி போனால் நீங்கள் யாரையுமே பார்க்கல, பாட்டியை தான் பார்க்குறீங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. கிளவி, நான் இருக்கேன்னு சொல்லிவிட்டு இப்படி சிரித்து பேசுகிறல்ல நீனு, பார்த்துக்கிற உன்னை, எல்லோரும் போகட்டும், உனக்கு இருக்குது அப்படின்ட்டு அழுதுகிட்டே ஒரு மாதிரி இருக்கீங்க. கண்ணெல்லாம் செவந்து போய் இருக்கு உங்களுக்கு. சிமினா,
அவ்வளோதானா எல்லாமே முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு நீங்கள் அந்த காஃபியை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு வரீங்க. கொடுத்துட்டு வந்து நீங்கள் மாப்பிள்ளையே கூட பார்க்கல, அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. எம்மாடி ஒயன் போ மாப்பிள்ளைய பாருமா. அப்படின்ட்டு மாப்பிள்ளையே பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் தான் உட்காந்துருக்காரு அந்த இடத்துல. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு, ஜிமினா இங்கே என்ன பண்ணுறான்? கால் பண்ணப்போ எடுக்கல, இப்போ மட்டும் எப்படி? என்ன நடக்குது இங்கே? என்ன அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினே பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் பாட்டி, அடே உன் முதலுக்கு இந்த பையனை பிடிச்சி போயிட்டு போலடா, எப்படி வச்சுக்கின்னு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கா பாரு. சரிதான்டா அப்படின்ட்டு உங்கள் அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பாவும் ஹாப்பி ஆகிட்டு, ஆமாம்மா அவளுக்கு பிடிச்சிருக்குல்ல மாப்பிள்ளை, என் பொண்ணுக்கு எப்படி நான் பார்க்குற மாப்பிள்ளை பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் அப்படியே ஷாக்காகவே நின்றுட்டுருக்கீங்க. எது அப்பாவுக்கு நான் பார்க்குற மாப்பிள்ளை எப்படி பிடிக்காமல் இருக்குமாவா? என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு கன்ஃபியூஸ்டாக ஜிமினே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் சிரிச்சிட்டே இருக்கார் உங்களை பார்த்து. மாப்பிள்ளை சொல்லுங்கள் அங்கிள். அங்கிள் இல்லை மாப்பிள்ளை, மாமா. சொல்லுங்கள் மாமா. மாப்பிள்ளை ஒயன்கிட்ட எதுவும் பேசுகிறீங்களா? உங்களுக்கு ஓகேவா? இதான் மாப்பிள்ளை உங்ககிட்ட பிடிச்சதே, ரொம்ப பண்பாக இருப்பியே. தேங்க்ஸ் மாமா. பேசுங்க மாப்பிள்ளை, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் போய் பேசிட்டு வாங்க. சரி மாமா அப்படின்ட்டு உங்களை கூட்டிகிட்டு வர்றாரு. ஜிமினா என்ன நடக்குது இங்கே? நீ ஆசைப்பட்ட மாரி உங்கள் அப்பா மூலியமா அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போகிறேன், சந்தோஷமா? இல்லை, இங்கே என்ன நடக்குது அதை ஃபஸ்ட்டு சொல்லு. அதெல்லாம் சொல்கிறேன், இப்போ சந்தோஷமா உனக்கு? இல்லை, இது எப்படி? அதான் சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன? ஆனால் ஜிமினா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இவ்வளோ நேரம் பயந்துட்டு இருந்தேன், இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. அப்படியே இரு சரியா? உன்னை அப்படியே கண் கலங்காம ஹாப்பியாகவே பார்த்துக்கிறேண்ணா, சரியா? சரி, ரொம்ப பேசினா எதுனா டவுட் வரும், வா போகலாம். என்ன எங்கள் ஊர் பாஷையெல்லாம் கரெக்டாக வருது? அப்புறம் என் பொண்டாட்டி எந்த ஊர்லேருந்து எடுக்க போகிறேன், இந்த ஊர் பாஷை எனக்கு வர வேண்டாமா? சரிதான். சரி, அப்பா கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ண ஒழுங்கா? போட்டு அடித்து பண்ணிட்டேன். சரிதான், சரி வா போகலாம் அப்படின்ட்டு 2 பேருமே ஹாலுக்கு தான் போகிறீங்க. இன்னும் ஒரு 10 டேஸில் உங்களுக்கு மேரேஜுன்னு வேறு சொல்லிட்டாங்க. என்கேஜ்மெண்ட்டும் முடிச்சிருச்சு. நீங்கள் அப்படியே ஜிமின் கிட்ட தான் கால் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆமாம், என்ன நடந்துச்சு? அப்பா எப்படி ஒன்றை கூட்டிகிட்டு வந்தார்? 2 டேஸ்க்குள்ளே என்ன நடந்துச்சு? அதா போய் உங்கள் பாட்டிக்கிட்ட கேளு. பாட்டிக்கிட்டையா? எதுக்கு? நீ போய் கேளு, சொல்லுவாங்க. சரி இரு, நான் போய் கேட்குறேன் அப்படின்ட்டு கால் கட் பண்ணிட்டு உங்கள் பாட்டிக்கிட்டே தான் போகிறீங்க. பாட்டி, என்னாட்டி என்ன நடந்துச்சு அந்த 2 நாளில்? எப்படி அப்பா ஜிமினை கூட்டிகிட்டு வந்தார் மாப்பிள்ளைன்னு சொல்லி? அதுவா அப்படின்ட்டு அவங்களும் யோசிச்சுட்டு, நீ போய் ஜிமினே கேட்டுக்க, எனக்கெல்லாம் சொல்ல தெம்பு இல்லைம்மா அப்படின்ட்டு நெஞ்சில் கை வைக்கிறாங்க. கிளவி, ஒழுங்கு மரியாதையாக சொல்லு. அவனை கேட்டால் ஒன்றுக்கிட்டங்கிறேன், ஒன்றை கேட்டால் அவன்கிட்டங்கிற. என்ன தான் நடந்துச்சு? அதெல்லாம் ரகசியம்டி, அதெல்லாம் ஒன்றுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு சோழி கிடக்கு. இன்னும் 10 நாளில் கல்யாணம்னு வேற சொல்லிவிட்டான் அவங்க அப்பன். நான் போய் வேலையை பார்க்குறேன், சரியா? நீ போய் அவன் அந்த பையன்கிட்ட பேசு அப்படின்னு உங்கள் பாட்டியும் பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. என்ன ரகசியமா? இதுக்குள்ளே என்ன ரகசியம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு ஜிமின்கிட்ட தான் போகிறீங்க மறுபடி கால் பேச. ஹலோ, என்னடி சொன்னாங்களா? ஜிமினா, அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க ஜிமினா. எப்படி சொல்லுவாங்க? சீக்ரெட்டுன்னு இருப்பாங்களே. ஆமாம், அப்படி தான் சொன்னாங்க, ரகசியம் அப்படின்ட்டாங்க. ஆமாம், என்ன ரகசியம்? அதான் அவங்களே சொல்லிட்டாங்களே சீக்ரெட்டுன்னு, அப்புறம் நான் என்னத்த சொல்ல? என்ன ஜிமினா நீயும் இப்படியே பண்ணுற? ஆமாம், உனக்கும் கொஷின் மார்க் தான், பார்க்குற அவங்களுக்கும் சரி கேட்குற அவங்களுக்கும் கொஷின் மார்க் தான். அது அப்படியே இருக்கட்டும், சரியா? என்ன ஜிமினா குழப்புற? எனக்கு ஒன்றுமே புரியல.
அது அப்படி தான் சரியா. என்ன பண்ணு, கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தானே, போய் தூங்கு. நல்லா கல்யாணத்து அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்ல, போய் தூங்கு அப்படின்னு கால் கட் பண்ணிடுறாரு. நீங்களும் என்னவா இருந்தா என்ன, இந்த கடவுள் ஜிமின் கூட சேர்த்து வச்சுட்டாங்களே, எனக்கு அதே போதும் அப்படின்ட்டு நீங்களும் படுத்து தூங்குறீங்க. இப்படி தான் உங்களுக்கு 10 days ஜாலியாக போயிருக்கும். ஜிமின் கிட்ட பேசிட்டு எல்லாருக்கூடயும் ஜாலியாக போயிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு மேரேஜ், உங்களுக்கு அந்த மூமெண்ட் வரையுமே அது என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரியே இருந்திருக்கு. இப்போது ஜிமின் பக்கத்தில் நீங்கள் போய் உட்காந்துட்டீங்க. இன்னி தாலி எடுத்து கொடுக்க வேண்டியது தான், ஜிமின் கட்ட வேண்டியது தான். உங்களுக்கு இன்ன வரையுமே அது கனவா அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. ஜிமின் அப்பையும் உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிட்டு, நீ ஆசைப்பட்ட அந்த ஒரு நாள், இதுக்கு தானே ஆசைப்பட்ட, இன்னும் ஒரு 5 minutesல அவன் கழுத்தில் இருக்கும். இதெல்லாம் கனவா? கனவாவா? என்னடி இப்படி பேசுகிற? கனவுலாம் இல்லை, நிஜம்தான். லவ் யூடி, லவ் யூ ஸோ மச். உனக்காக எவ்வளோ பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு அந்த தாலி எடுத்து உங்கள் கழுத்தில் கட்டுறாரு. இப்படி தான் அம்மாக்கும் அப்பாவுக்கும் அழகாக கல்யாணம் ஆச்சு. அம்மா, அப்போது அப்பா அந்த சீக்ரெட் சொன்னார்ல, அது என்னது? அதுவா, போய் அப்பா கிட்ட கேளு. எனக்கே தெரியாது. என்னம்மா சொல்கிற, உனக்கே தெரியாதா? ஆமாம், எனக்கே தெரியாது. பாட்டிக்கும் அப்பாவுக்கும் மட்டும்தான் தெரியும். அப்படியா, நான் இதை போய் அப்பா கிட்ட கேட்குறேன் அப்படின்ட்டு உங்கள் பையன் தான் ஜிமினை பார்க்க ஓடி போகிறான். அப்பா, என்னடா மோனே? என்னமோ சீக்ரெட் சொன்னியாமே அம்மா கிட்ட. என்னமோ சீக்ரெட்டா? என்னடா பேசுகிற? இல்லைப்பா, அதான் அம்மா கல்யாணத்தில் ஏதோ சீக்ரெட்டுன்னு சொன்னியாமே, அம்மாவுக்கு கூட தெரியாதாமே, அது என்ன சீக்ரெட்டு? அதுவா, இங்கே வா உனக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் பையன் ஜிஃபான் காதுலேயும் அதை சொல்லியிருப்பார். ஓ, இவ்வளோதான் நடந்திருக்கா அவங்க கல்யாணத்தில்? லவ் ஸ்டோரி நல்லா இருக்குப்பா. அப்படியே பாட்டிக்கிட்ட வந்தா உங்கள் பக்கத்து வந்து நின்றுட்டு, என்ன டீ, அவன் பேர் என்னன்னா விண்மீன்னு இருக்குது, உன் புள்ள பேர் என்னடி அவன் பேர்? பாட்டி, பார்க் ஜிஃபான். பார்க்கு ஜப்பானா? பாட்டி, பார்க் ஜிஃபான். என்னமோடி, என்னமோ பேர் வைக்கிறிய, ஜப்பானு, அமெரிக்கா, லண்டனு, கனடான்ட்டு. என்னடி இதெல்லாம் பேர்? அந்த காலத்துல எல்லாம் எப்படியெல்லாம் பேர் வைப்பானுங்க, இப்போ இந்த வைக்கிறியல. ஐயப்பா பாப்பா. பாட்டி, நீ போதும் சரியா, நீ போ. சரி, நான் என் பேரனை கூட்டிக்கிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஜிஃபானை கூட்டிகிட்டு அவங்க வெளியே போகிறாங்க. அப்படியே ஜிமின் உங்கள் சைடு வந்து உங்களை பேக்கப் பண்ணிட்டு, நடி பையன்கிட்ட ஸ்டோரி சொன்ன போல். ஆமாம், கேட்டான், நானும் சொல்லிட்டேன். நல்லா தாண்டி சொல்லியிருக்க. உனக்கு என்ன அந்த சீக்ரெட் தெரியணுமா? ஆமாம். ரூம் கோரியா? சொல்கிறேன், சீக்ரெட்டு தானே, சொல்லித்தரேன். ஏய் பொறுக்கி, நீ எந்த சீக்ரெட்டு சொல்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓ, என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சிட்டாடா சீக்ரெட்டை, வர்றா. இது தாண்டி உனக்கு. வாய, இன்னொரு வாட்டி சீக்ரெட் சொல்லித்தரேன். ஒரு வாட்டி சீக்ரெட் என்னன்னு கேட்க வந்தப்பவே ஜிஃபான் வந்துட்டான். இன்னொரு சீக்ரெட்டுக்கு குட்டி வர்றதுக்கா வந்தால் என்னடி இப்போ, குட்டியோ ஜட்டியோ எது வந்தால் என்ன, எல்லாம் நம்பளுது தானே. சரி தான் ஜிமினா, ஆனால் உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை சொல்ல வந்தது சொல்லு. எனக்கு என்ன? ஒன்றும் இல்லை. ஏய் சொல்லுடி, சொல்ல வந்ததை சொல்லு. உனக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு. என்னதுடி? அழகுனா இருக்குண்ணா? உங்கள் பாட்டி கூட அடிக்கடி நான் அழகுன்னு சொல்லுது. அழகா இருக்குண்ணா? இல்லை, காஜியாக இருக்க. இதே காஜியா? சரி, காஜி இருந்தால் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லவா? வேணாம், நீ அங்கேயே நில்லு. நீ என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வாடி சொல்லித்தரேன் காஜியில் இருந்தா அப்படின்னு உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் தான் போடுறாரு. ஜிமினா, என்ன பண்ணுற? அப்படிலாம் பண்ணக்கூடாது ஜிமினா. அதெல்லாம் பண்ணலாம், நீ மூடிட்டு இரு
அப்படின்ட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஜிமினுக்கும் அப்படியே மேட்ரெல்லாம் முடியுது. ஜிமினா, சொல்லுடி என்ன? இல்லை, அந்த சீக்ரெட். ஆமாம், சீக்ரெட்டு. அதுக்கு ஜிஃபான் கிட்ட மட்டும் சொன்னல, ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேன்ற? சொல்ல மாட்டேன்டி, அப்படியே இருக்கட்டும் சரியா? லவ் யூ டி பொண்டாட்டி. சீ, எனக்கு இதெல்லாம் வேணாம். எது சீயா? இன்னும் அவனுக்கு கிஸ் பண்ண சீ சொல்லுவியா? அப்படி இல்லை, எனக்கு சீக்ரெட் என்ன சொல்லப்பா. சொல்ல முடியாதுடி. என்ன பண்ணுவேண்ணா அப்படின்ட்டு நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, ஐயோ நான் வச்சுட்டு சமாளிக்க முடியலடி. சீரியல்லாம் சொல்ல மாட்டேன், அது அப்படியே இருக்கட்டும் சரியா? சீரியல்லாம் சொல்ல முடியாது. நானும் உன்கிட்ட கல்யாணம் ஆனதுலேருந்து கேட்குறேன், ஒரு தடவை கூட சொல்ல மாட்டேன்றல. சரிதான், இனிமேல் கேட்க மாட்டேன் போ. கேட்காதடி, அதான் எனக்கு வேணும். போ அப்படின்ட்டு நீங்களும் கோச்சிட்டு இங்கிட்டு திரும்பி படுக்கிறீங்க. அதுக்கிட்டு இப்படி கோச்சிட்டுலாம் படுக்கக்கூடாது சரியா? புருஷன் கூட தான் வந்து படுக்கணும். என்னோட ஸ்பைசிக்கு மிச்சடி நீனு. ஒன்று கூட லவ் யூ ஸோ மச் டி. லவ் யூ. போதும் உன் லவ் யூ நீயே வச்சுக்கோ. ஓ, கோவம் வருதோ? என் ஸ்பைசி கமிச்சிக்கு கோவம் கூட தான்டி, கூட தான். லவ் யூ போதுமா? லவ் யூ டி மொன்னாடி. என்னவளே அடி என்னவளே, இந்த இதயத்தை தொலைத்து விட்டே. எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன். எந்தன் கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றேன். என்னவளே அடி என்னவளே, எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. சரி ஓகேடா, இதே ஒரு நல்ல எண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அன்டில் த சைனிங் ஆஃப் ரைட். டாடா பாய், லவ் யூ.